கண்ணியமானவர்களே, நம்மினுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய, இன்னும் நம்மினுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, நம்மினுடைய வறுமை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, இன்னும் நம்மினுடைய ரிசுக்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறாவினுடைய சில ஆயத்துகளை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஒரு மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு தினம். இப்படிப்பட்ட இந்த ஒரு தினத்தில் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும், எவ்வளவு கடனில் மாட்டிக்கொண்டிருந்தாலும், நீங்கள் எவ்வளவு ஒரு வறுமையினுடைய கீழ்த்தட்டில் நீங்கள் இருந்தாலும் அல்லாஹ் தாலா உங்களுடைய கடனை உங்களுக்கு தெரியாமலே அடைத்து விடுவான். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ரிசுக்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி விடுவான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோர்ந்து போகக்கூடிய நேரத்திலெல்லாம் ஒரு திக்ரை ஓதுவாங்க. அந்த திக்ரு தான் இன்றைக்கு நம்ம சொல்ல போகிறோம். எப்பெல்லாம் சோர்ந்து போவாங்களோ, அல்லாஹினுடைய உதவி கிடைக்கலையே, நம்மளுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குதே, நமக்கு ஒரே சோதனையாக இருக்குதே, நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படலையே அப்படின்னு ரசூலுல்லாஹ் எப்பெல்லாம் சோர்ந்து போய் உட்காருவாங்களோ, அப்போது அல்லாஹினுடைய உதவியை நாடி இந்த ஒரு சூராவினுடைய வசனத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக ஓதியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு வசனத்தை நாமும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சோதனையின் போது, பிரச்சனையின் போது, கடன் பிரச்சனைகள் இருக்கும், வறுமை பிரச்சனைகள் இருக்கும், இன்னும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு அவர்களுடைய தேவைகளும் நிறைவேற்றப்படாது, அல்லாஹ்வினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்காது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஒரு சூறாவினுடைய வசனத்தை மட்டும் நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா அல்லாஹ் தாலா நம்மினுடைய சோதனைகளை நீக்கி நம்மினுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர்றான். நம்ம ஹாஜத் நம்ம யோசிச்சிருப்போம்ல, இந்த ஒரு கடன் பிரச்சனை முடிஞ்சுன்னா நல்லாயிருக்கும், இது போன்ற ஒரு சொந்த வீடு கட்டினா நல்லா இருக்குமே, இது போன்று நம்ம இந்த ஒரு வாகனத்தை வாங்கணுமே அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம், நம்ம ஏதாவது நாடி இருப்போம்ல. இப்படிப்பட்ட தேவைகளை, மிக பெரும் தேவைகளை சர்வசாதாரணமாக இந்த ஒரு சின்ன ஒரு வசனம் நமக்கு நிறைவேற்றி தந்துடும். அப்படிப்பட்ட அந்த ஒரு வசனத்தை எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 5 முறை இந்த வசனத்தை ஓதி உங்களுடைய ஹாஜத்துகளை அல்லாட்ட கேளுங்க. இப்போ ஹாஜத்துகளை முதல்ல நியத்து வச்சிடணும். இந்த ஒரு ஹாஜத்துக்காக வேண்டி தான் இந்த ஒரு வசனத்தை ஓதுறேன் அப்படின்னு நியத்து வச்சுட்டு அந்த ஒரு வசனத்தை 5 தடவை ஓதிட்டு பிறகு துவா கேட்கும்போது அல்லாஹ்வுடைய அந்த துவாவில் நம்மளுடைய ஹாஜத்தை நம்ம கேட்கும்போது, யா அல்லாஹ், நான் அந்த ஓதுன இல்லடா அல்லாஹ் இந்த ஒரு வசனம், இதனுடைய பொருட்டாலாவது என்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றித்தா, என்னுடைய தேவைகளை, என்னுடைய ஆசைகளை எனக்கு நீ முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். இப்படி கேட்டோம்னா போதும், அல்லாஹ் தாலா 3 நாட்கள் 2 நாட்களுக்குள்ள அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு உதவி தேடி வந்துடும். அப்படிப்பட்ட அந்த ஒரு வசனம் என்ன அப்படின்னு கேட்டால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இதனுடைய பொருள், இன்னும் இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு தமிழ், எல்லாத்தையும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். இதனுடைய பொருளை நம்ம பார்க்கும்போது, இதனுடைய பொருளில் இஸ்முல் ஆலமுடைய வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்முல் ஆலமுடைய வார்த்தைனா, இஸ்முல் ஆலமுடைய வார்த்தையை நம்ம உச்சரிச்சோம் அப்படின்னா நம்ம மனதில் நினைப்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைவேற்றி கொடுத்துருவோம். அப்படிப்பட்ட வார்த்தை இதுக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, ரிஸ்க் தட்டுப்பாடில் இருக்கிறவங்க, அல்லது உடனடி பண தேவை, அப்பப்போ ஏதாவது எமர்ஜென்சிக்கு பணம் தேடிக்கொண்டே இருக்கின்றது, ஏதாவது எமர்ஜென்சி வந்துடும், அந்த நேரத்தில் பணம் இருக்காது நமக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் செய்து வந்தார்கள் அப்படின்னா அல்லாஹ்வினுடைய உதவியை அவங்க கண்களால் பார்ப்பாங்க. கண்ணியமானவர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நம்ம அனைவரும் இந்த ஒரு அமலை வளமையாக செய்து வருவோம். நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.